அடிமை விலங்குகள் அகன்றதடி. ஆணுக்கு பெண் நிலைத்தவள் இல்லை என்ற நிலை வந்ததடி. பாடுங்கடி பாடுங்கடி ஆண்ட சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. பாடுங்கடி பாடுங்கடி அடிமை விலங்குகள் அகன்றதடி. ஆணுக்கு பெண் நிலைத்தவள் இல்லை என்ற நிலை வந்ததடி. கற்பு என்பது இருபாலர் ஒழுக்கம் என்று சொன்னார் எங்கள் வள்ளுவர். இருவரும் சமம் என வாழ்ந்தால் அறிவியல் ஓங்கி வையும் தலைக்கும் என்றார் மகாகவி பாரதி. பெண்ணடிமை என்றால் தான் மனடிமை தீரும் என்றார் எங்கள் பாவேந்தர். எல்லா துறையிலும் முன்னேறி இணையான நிலை வந்தோம் காணீர். கற்பு என்பது இருபாலர் ஒழுக்கம் என்று சொன்னார் எங்கள் வள்ளுவர். இருவரும் சமம் என வாழ்ந்தால் அறிவியல் ஓங்கி வையும் தலைக்கும் என்றார் மகாகவி பாரதி. பாரதி பாரதி பாரதி. பெண்ணடிமை தீர்ந்தால்தான் மண்ணிமை தீரும் என்றார் எங்கள் பாவேந்தன். எல்லா துறையிலும் முன்னேறி இணையான நிலை வந்தோம் காணீர். பாடுகடி 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 பாப்பா. ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. பாடுங்கடி பாடுங்கடி அடிமை விலங்குகள் அகன்றதடி. ஆணுக்கு பெண் நிலைத்தவள் இல்லை என்ற நிலை வந்ததடி. ஆணும் பெண்ணும் சமம் அனுசரித்து வாழ்ந்தால் சுகம். இதுதான் இன்றைய புதுமொழி என்றும் இனித்திடும் முதுமொழி. ஆணும் பெண்ணும் சமம் அனுசரித்து வாழ்ந்தால் சுகம். இதுதான் இன்றைய புதுமொழி என்றும் இனித்திடும் முதுமொழி. இதுமொழி 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 இதுமொழி. பாடுங்கடி பாடுங்கடி ஆழ்ந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. பாடுங்கடி பாடுங்கடி அடிமை விலங்குகள் அகன்றதடி. ஆணுக்கு பெண் நிலைத்தவள் இல்லை என்ற நிலை வந்ததடி.